ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கோடல். இன்னைக்கு இன்னொரு புதிய வீடியோல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற வீடியோ வந்து லிங்க்ஸ பத்தி. ஸோ லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன் இமேஜஸ பத்தி சொல்லும்போது, லிங்க்ஸ் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். ஏன்னா அது தெரிஞ்சா தான் நம்மளால என்ன செய்ய முடியும். ஆ எப்படி வந்து ஒரு பேஜ்ல இருந்து ஒரு லிங்க கிளிக் பண்ணும்போது, இன்னொரு பேஜுக்கோ இல்ல அதே பேஜ்ல இன்னொரு விஷயம் ஏதாவது ஓப்பன் ஆவுறதோ, ஸோ இதெல்லாம் எப்படி வந்து நம்ம பண்றது அப்படின்றத இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்ப மெயினா வந்து வாங்க கோட் எடிட்டருக்குள்ள டைரக்ட்டா போயிடலாம். ஸோ இப்ப மெயினா நான் சொல்ல போனோம்னா, லிங்க்னா என்னன்றது நான் சொன்னத வச்சே புரிஞ்சிருக்கும். பட் லைவா பிராக்டிகலா பார்க்கும்போது நமக்கு ஈஸியா இன்னும் புரியும். ஸோ முதல்ல வந்து நான் ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். links.html இந்த ஃபைல் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு தெரியாதுன்னா, என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பாருங்க. அதில வந்து நான் கிளியரா சொல்லியிருப்பேன் இந்த பிளேலிஸ்ட்ல. அதே மாரி வந்து இப்ப நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், அத லைவ் சர்வர்ல ரன் பண்ணியிருக்கேன். எப்படி லைவ் சர்வர்ல ரன் பண்றதும் இதுக்கு முன்னாடி வீடியோலயே குடுத்திருப்பேன். ஸோ அதையும் வந்து பாருங்க. ஸோ இப்ப என்னன்னா, லிங்க்ஸ்னா என்ன அப்டின்னா, இப்ப முதல்ல நான் என்ன பண்றேன், அ ஏதாவது ஒரு பேஜ வந்து நான் ரன் பண்ணும்போது, நீங்க கீழ பார்த்திருப்பீங்க பிரைவசி பாலிசி அதே மாரி ஏதாவது ஒரு இதுல ஒரு அண்டர்லைன் பண்ணியோ, இல்ல ப்ளூ கலர்லயோ என்ன இருக்கும், ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு வந்து அங்க வந்து புதுசா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதத்தான் லிங்க்ன்னு சொல்லுவோம். ஸோ இன்னும் நான் தெளிவா சொல்லணும்னா, எப்படி ஓப்பன் பண்றதுன்னு ஒரு லிங்க்க வந்து இங்க நம்ம குடுத்துட்டா நமக்கு ஈஸியா புரியும். ஸோ இப்ப பாருங்க, நான் என்னன்னா லிங்க்க வந்து நம்ம குடுக்குறதுக்கு என்ன செய்றோம்னா, அப்படின்ற டேக்க யூஸ் பண்றோம். ஸோ அப்படின்ற டேக் யூஸ் பண்ணி நான் லிங்க்ல வந்து குடுக்குறேன். குடுத்ததுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன், www.google.com அப்படின்னு குடுக்குறேன். google.com அப்படின்ட்டு குடுத்ததுக்கப்புறம், நான் என்ன பண்றேன், இங்க கூகுள்ன்னு குடுக்குறேன். கூகுள் ஹோம் பேஜ் அப்படின்ட்டு நான் குடுத்தாலும் ஓகே தான். எப்படி வேணுமோ அதுக்கேத்த மாரி நம்ம குடுக்குறோம். குடுத்ததுக்கப்புறம் இப்ப நம்ம இதுல போய் பார்த்தா, இங்க ரன் ஆவுது. ஸோ, இப்ப இங்க வந்து Google ஹோம் பேஜ்ன்னு அப்படி இருக்கு. நீங்க பார்த்தா தெரியும் அண்டர்லைன் ஆயிருக்கு. ஸோ, இப்ப நீங்க இத கிளிக் பண்ணா என்ன ஆகும்னா, இங்க இருந்து Googleஓட பேஜ்க்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ண உடனே என்ன ஆச்சு, இங்கருந்து நார்மல் பேஜ்ல இருந்து Google பேஜ்க்கு வந்துருச்சு. ஸோ, இதுதான் வந்து லிங்க்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ, இத வந்து மல்டிபிள் டைப்ஸா பண்ணலாம். இப்ப நான் பண்ணதுல நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், நான் கிளிக் பண்ண உடனே அதே பேஜ்ல தான் அது என்ன ஆச்சு, ஓப்பன் ஆச்சு. ஸோ, இது வந்து ஒரு டைப்பு. ஸோ, இதுலயே வந்து இப்ப நீங்க கிளிக் பண்ணுவேன். ஆனா மத்த இங்க ஓப்பன் ஆகக்கூடாது. வேற ஒரு பேஜ்ல வந்து ஓப்பன் ஆகட்டும் அப்டின்னா என்ன செய்யணும், டார்கெட் அப்டின்ற ஒரு ஃபீல்ட குடுத்துட்டு, அதுக்குள்ள நீங்க என்ன செய்றீங்க, ஆ நீங்க வந்து இதுலருந்து பிளாங்க் அப்டின்னு குடுத்தீங்கன்னா இப்ப பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸஸ் உங்களுக்கு தெரியும். நான் கிளிக் பண்ண உடனே, அடுத்த டேப்ல வந்து அது ஓப்பன் ஆக ஆரம்பிச்சுடும். ஸோ, இந்த மாரி நீங்க ஆன்லைன்ல இருக்கிற மல்டிபிள் லிங்க்ஸையும் நீங்க என்ன பண்ணலாம், இதுல வந்து குடுக்கலாம். ஸோ, அது மட்டும் இல்லாம இப்ப இது ஆன்லைன் ஆயிடுச்சு. அதே வந்து இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப என்னுடைய பேஜ் வந்து நானே வந்து மல்டிபிள் பேஜஸ் வச்சிருப்பேன் என்னுடைய வெப்சைட்ல. ஸோ, அந்த டைம்ல வந்து என்ன பண்றது அப்டின்னா, அ அ எனக்கு என்னுடைய வெப்சைட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பேஜ்ல போகணும் அப்டின்னா, நான் என்ன குடுக்குறேன், மறுபடியும் அதே வந்து டேக்க குடுத்துட்டு, நான் மறுபடியும் அதே அதே அந்த லிங்க் டேவையும் குடுக்குறேன். குடுத்ததுக்கப்புறம் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன், என்னுடைய ஃபைல் என்ன இருக்கோ உள்ள, அத நான் குடுக்குறேன். பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க 4, 5 ஃபைல் வந்து என்னுடைய டிஸ்ப்ளே ஆக ஆரம்பிச்சுருச்சு. இது வந்து விஎஸ் கோட் எடிட் நம்ம யூஸ் பண்றதுனால, விஎஸ் கோட் யூஸ் பண்றதுனால இந்த கோட் எடிட்டர் வந்து ஆட்டோ கம்ப்ளீஷன்ல வந்து காமிக்குது. ஸோ, இப்ப இதுல நான் என்ன குடுக்குறேன், இண்டெக்ஸ் அப்படின்னு குடுத்துர்றேன். இண்டெக்ஸ் 1 அப்படின்னு குடுக்குறேன். குடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நான் இங்க இண்டெக்ஸ்ன்னே குடுக்குறேன். ஸோ, நமக்கு பாத்துக்க ஈஸியா இருக்கும். ஸோ, குடுத்ததுக்கப்புறம் நான் இங்க வந்து பார்த்தேன்னா, இண்டெக்ஸ்ன்னு பக்கத்துல ஒண்ணு இருக்கு. ஸோ, டிஃபர் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன், ஹெச்ஆர் டேக் ஒண்ணு குடுக்குறேன். அதே மாரி பிஆர் டேக் ஒண்ணு குடுத்துர்றேன். ஸோ இந்த ஹெச்ஆர் டேக், பிஆர் டேக் என்னன்றது தெரிஞ்சுக்கணும்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்ப குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் வந்துருச்சு. அதே மாரி இது கீழ வந்துருச்சு. இப்ப என்னன்னா, நான் இண்டெக்ஸ் பேஜ கிளிக் பண்ண உடனே என்ன ஆவுது, நான் இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணி வச்ச அந்த பேராகிராஃபோட அந்த பேஜ் வந்து மொத்தமா டிஸ்ப்ளே ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இப்ப அதே வந்து சேம் நான் இது வந்து என் பேஜ்ல ஓப்பன் ஆகக்கூடாது. இந்த பேஜ்ல ஆகாம வேற ஒரு பேஜ்ல ஆகணும் அப்டின்னா, நான் மறுபடியும் என்ன செய்றேன், டார்கெட் அப்டின்னு குடுத்துட்டு, பிளாங்க்ன்னு குடுத்தா என்ன ஆவுது, அது வந்து இங்கருந்து என்ன ஆகும், அடுத்த பேஜ்ல இருந்து வர ஆரம்பிச்சுடும். ஸோ இதத்தான் என்ன சொல்லுவோம், இதத்தான் வந்து லிங்க் வந்து ஒண்ணு வந்து ரிலேட்டிவ் லிங்க் அப்டின்னு சொல்லுவோம். இன்னொன்னு அப்சல்யூட் லிங்க் அப்டின்னு சொல்லுவோம். ஸோ இப்ப இந்த லிங்க்ஸ வந்து என்னன்னா, ஒண்ணு வந்து நான் ஆன்லைன்ல வந்து டைரக்ட்டா நேம் குடுத்தேன். இன்னொன்னு வந்து அதோட யூஆர்எல் காப்பி பண்ணி, அதே மாரி பேஜஸ் வந்து குடுத்தேன். ஸோ அதே மாரி வந்து என்ன பண்ணலாம், இமேஜஸையும் நம்ம வந்து குடுக்கலாம். ஸோ இமேஜஸ குடுக்குறதுக்கும் நான் என்ன செய்றேன், சேம் வந்து சேம் என்ன பண்றேன், இன்னொரு வந்து லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். இன்னொரு லிங்க் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம், இங்க என்ன குடுக்குறேன், லைக் ஏதாவது ஒண்ணு குடுக்கலாமே. லைக் ஃப்ராக் அப்படின்னு குடுக்கலாம். அந்த நம்மளுடைய ஃப்ராகோட ஃபைல் இருந்துச்சு தெரியுமா? ஸோ, அத வந்து குடுக்கலாம். ஸோ, அத குடுக்குறதுக்கு நான் என்ன செய்றேன், இதுக்கு முன்னாடி இருந்த அந்த
லிங்க்ஸோட நான் நான் அந்த கிரியேட் பண்ண அந்த பேஜ் என்னன்னா, image.html அப்டின்னு இருக்கு. ஸோ இப்ப நான் என்ன அது எங்க இருக்கு? ரிசோர்ஸஸ்குள்ள இருக்கு. ரிசோர்ஸஸ்குள்ள images.html அப்டின்னு வச்சிருக்கேன். ஸோ இப்ப நான் குடுத்துட்டேன். குடுத்ததுக்கப்புறம் நான் இங்க என்ன குடுக்குறேன், இன்னொரு இமேஜ் வந்து நான் இங்க குடுக்குறேன். குடுக்குறதுக்காக என்ன பண்றேன், இமேஜ் குடுக்குறதுக்கு என்ன செய்யணும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இமேஜ் வந்து img அப்டின்னு டைப் பண்ணிட்டு, அந்த சோர்ஸ் என்ன இருக்கோ, அத வந்து நீங்க குடுத்துட்டீங்கன்னா, அது வந்து வர ஆரம்பிச்சுடும். அதே மாரி என்ன பண்றேன், அந்த சோர்ஸ்ல போயிட்டு ஃப்ராக் அப்டின்ற அந்த இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாரி ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்டும் வந்து ஃப்ராக் அப்டின்ட்டு குடுத்துடுறேன். குடுத்ததுக்கப்புறம் நம்ம இங்கருந்து அங்க போய் பார்த்தா, இப்ப என்ன ஆகும்னா, அந்த இமேஜ் வந்து வர ஆரம்பிச்சுடும். ஒரு நிமிஷம். இப்ப பார்த்தீங்கன்னா, இமேஜ் வர ஆரம்பிச்சுருச்சு. இப்ப என்ன ஆகும்னா, நான் இந்த இமேஜ கிளிக் பண்ணும்போது, என்ன ஆகுது, இந்த இமேஜ்ல இருந்து எங்க போகுது? images.html அப்படின்ற பேஜ்க்கு போகுது. நல்லா மேல பாருங்க. links.htmlல இது இருக்கு. நான் இத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? images.htmlல போகுது. அதே மாரி வந்து அந்த இமேஜ வந்து நீங்க அ நல்லா யோசிச்சு பாருங்க. நார்மல்ல இருந்து இப்ப அது லிங்க்கா மாறிடுச்சு. என்னுடைய கர்சர பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்க பார்த்தீங்கன்னா, ஆரோ மாரி இருக்கு. பட் நான் இமேஜஸ் கிட்ட கொண்டு போகும்போது என்ன ஆகுது? அது பாயிண்டரா மாறுது. ஸோ இத பார்த்தும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாரி வந்து இத டிஃபரன்ஸ் பண்றதுக்காக மறுபடியும் நான் வந்து இன்னொரு பிஆர் டேக் வந்து இல்லன்னா ஹெச்ஆர் டேக் வந்து குடுக்குறேன். ஸோ ஒரு லைன் கிரியேட் ஆகும். ஸோ அதனால நமக்கு பார்க்க ஈஸியா இருக்கும். இப்ப பார்த்தா தெரியுதுல்ல? ஸோ இதே மாரி என்னன்னா, இத விட்டு டைட்டில் அப்படின்ற ஒரு டேக் வந்து இருக்கும். ஸோ அது என்ன யூஸ் ஆகும்னா, சரி எக்ஸாம்பிள் இதுலயே நான் குடுக்குறேன் பாருங்க. டைட்டில் அப்படின்ற அந்த அ டேக் அந்த டேக்க குடுத்துட்டு ஆட்ரிபியூட்ட குடுத்தது, அத நான் என்ன செய்றேன், இது வந்து என்ன இது வந்து நம்ம image.html அப்படின்னு குடுத்துருக்கேன்ல. ஸோ இமேஜஸ பத்தி பார்த்தோம். ஸோ ரீடைரக்ட் டூ இமேஜஸ் அப்படின்னு குடுத்துடுறேன். குடுத்ததுக்கப்புறம் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, என்ன ஆயிருக்குன்னா, நான் இப்ப என்னுடைய கர்சர் வந்து எடுத்துட்டு போய் இங்க வச்சேன்னா, இப்ப வந்து அது காமிக்க ஆரம்பிச்சுடுச்சு. நல்லா பாருங்க. ரீடைரக்ட் டூ இமேஜஸ் அப்படின்ட்டு காமிக்குது. அதே நான் இங்க கொண்டு போனா எதுவுமே காமிக்காது. இங்கேயும் காமிக்காது. பட் இங்க வந்து காமிக்க ஆரம்பிக்கும். ரீசன் என்னன்னா, நான் வந்து அங்க என்ன பண்ணியிருக்கேன், டைட்டில வந்து குடுத்துருக்கேன். ஸோ அதே மாரி நீங்க இதுக்குமே வந்து டைட்டில் குடுத்தீங்கன்னா, இங்கேயும் வர ஆரம்பிச்சுடும். என்ன இண்டெக்ஸ் அப்படின்னு குடுக்குறேன். இண்டெக்ஸ்ன்னு குடுத்ததுக்கப்புறம் நான் இண்டெக்ஸ்ல போயிட்டு ஜஸ்ட் அங்க சைட்ல ஸ்க்ரால் பண்ணாலும் என்ன ஆகும்? இண்டெக்ஸ்ன்னு வர ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த மாரி மல்டிபிள் அட்ரிபியூட்ஸ் வந்து நீங்க குடுக்கலாம். இத தவிர முக்கியமான ரொம்ப யூஸ்ஃபுல்லான இப்ப இருக்கிற வெப்சைட்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து அ இ இ ஒரு வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கும். ஸோ அதோட மெயில்ல ஏதாவது ஒரு கான்டாக்ட் பண்ணணும்னா, மெயில வந்து நம்ம கிளிக் பண்ண உடனே டைரக்ட்டா டூல வந்து அவங்களுடைய மெயிலே வந்துரும் தெரியுமா? ஸோ அத பண்றதுக்கு என்ன பண்றோம், அப்படின்னு குடுத்ததுக்கப்புறம் நான் இதுல வந்து ஆட்டோ கம்ப்ளீஷன் இருக்கிறதுனால காமிக்கிறேன். மெயில் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுல வந்து என்ன இருக்கு, ஜஸ்ட் வந்து அந்த க்குள்ள வந்து மெயில் டூ அப்படின்னு குடுத்திருக்கு. அங்க வந்து நான் என்ன செய்றேன், ஏதாவது ஒரு மெயில் வந்து டம்மி மெயில நீங்க குடுத்தீங்கன்னா என்ன ஆகும், லைக் எக்ஸாம்பிள் ஏபிசிடி அப்படின்னு குடுத்துட்டு நான் என்ன செய்றேன், @gmail.com அப்படின்னு குடுத்துட்டேன். குடுத்ததுக்கப்புறம் இப்ப என்ன செய்றேன் இங்க, மெயில் அப்படின்னு குடுத்துடுறேன். குடுத்துட்டு இப்ப நான் அங்க அது வந்துடும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்றோம், அது தெரியறதுக்காக என்ன பண்றேன், நடுவுல இன்னொரு பிஆர் டேக் 2 குடுத்துடுறேன். ஸோ நமக்கு டிஃபரன்ஸஸ் தெரியும். ஸோ இப்ப வந்து இந்த மெயில் வந்து கீழ தெரியுது பாருங்க. இத கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்ப என்ன ஆகும்னா, நான் இது கிளிக் பண்ண உடனே இந்த டைரக்ட்டா உங்க மெயில்க்குள்ள போக ஆரம்பிச்சுடும். ஸோ அங்க என்ன ஆகும் உங்களுடைய டூக்குள்ள வந்து டைரக்ட்டா இந்த எந்த மெயில நான் குடுத்தேனோ, அந்த மெயில் வர ஆரம்பிச்சுடும். லைக் இப்ப abcd.gmail.com குடுத்துருக்குல்ல, இந்த மாரி. ஸோ அதே மாரி வந்து இப்ப மொபைல் நம்பர் இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா, மொபைல்ல வந்து டைரக்ட்டா இப்ப நான் கிளிக் பண்ண உடனே மொபைல்ல வந்து நீங்க ப்ரௌசர்ல கிளிக் பண்ணீங்கன்னா, மொபைல்ல வந்து வரும் பார்த்தீங்களா? ஸோ அத வந்து குடுக்குறதுக்கு என்ன பண்றோம், ஏர்டெல் அப்படின்னு குடுக்குறோம். அதாவது நாங்க எ ஹெச் இது விஎஸ் கோட்ல குடுக்குறதுனால இந்த மாரி இருக்கு. அதே வந்து நீங்க டைரக்ட்டா டைப் பண்றீங்கன்னா, ஏஹெச்ரெஃப் அப்படின்னு குடுத்ததுக்கப்புறம், டெல் அப்படின்ட்டு குடுத்துட்டு, அதாவது டெலிஃபோன் அப்படின்னு குடுத்துட்டு, பிளஸ் ஐகான குடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்க அந்த கண்ட்ரி கோடோட சேர்த்து என்ன செய்யுங்க, உங்களுடைய நம்பர் குடுங்க. லைக் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 0 அப்படின்னு நான் குடுக்குறேன். குடுத்ததுக்கப்புறம் என்ன செய்றேன், இந்த இடத்துல மொபைல் அப்படின்னு குடுக்குறேன். குடுத்தேன்னா இப்ப என்ன ஆகும், மொபைல் அப்படின்றது பக்கத்துல வந்து வர ஆரம்பிச்சுடும். இப்ப நான் மொபைல கிளிக் பண்ணா நல்லா பாருங்க, என்கிட்ட எந்த ஒரு அப்ளிகேஷனும் இல்ல. ஸோ, அதனால வந்து அப்ளிகேஷன பிக் பண்ண சொல்லுது. அதே வந்து மொபைல்ல நான் கிளிக் பண்ணா டைரக்ட்டா மொபைல் ஆப்ல போயிடும். அதே மாரி வந்து மத்த இதுலயும் வந்துரும். ஸோ, இந்த மாரி அ லிங்க்ஸ வந்து நெறைய விதமா வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ, உங்களுக்கு தேவையான லிங்க்ஸ் எது? உங்களுக்கு தேவையான உங்க வெப்சைட்டுக்கு தேவையான லிங்க் எது அப்படின்ட்டு பார்த்து, கரெக்ட்டான அந்த கோட வந்து சூஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான். ஸோ, இன்னைக்கான வீடியோ இதுதான் இதுதான் காய்ஸ்.
இந்த வாட்டி வீடியோ கொஞ்சம் லேட்டா வந்துச்சு. பட் இனிமே டெஃபினட்டா டைமுக்கு வந்து வீடியோ குடுக்க ட்ரை பண்றேன். ஸோ இதுவரைக்கும் நீங்க பார்த்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாரி வந்து சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாரி உங்க குரூப்ஸ்ல ஷேர் பண்ண இருந்தா ஷேர் பண்ணுங்க. ஓகே காய்ஸ் இன்னொரு ஆசமான வீடியோல அடுத்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் டாட்டா, பாய்.